அதுவும் நம்மளுக்கு ஈஸி தான் எப்பவும் போல். இப்போ கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் கிரெடிட்டாஸையும் கண்டுபிடிக்கணும். டெட்டாஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே ஒர்க்கிங்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்கா, பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ 3 months அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1000 bills பேயபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 times. ஓகேவா? ஸோ பேயபிள் ரேஷியோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதையும் வந்து மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Payable turnover ratio equal to 12 divided by 3 equal to 4 times. ஓகேவா? அப்போ பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்னங்க, பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு கிரெடிட் பர்ச்சேஸ் மைனஸ் ஆவரேஜ் பேயபிள். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு, 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆவரேஜ் பேயபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள். இதில் ஒன்று தான் தெரியும், இது தெரியாது. இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் தெரியாது. கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, அப்படின்னு பார்த்தா எந்த ஃபார்முலால நம்மளுக்கு பர்ச்சேஸ் இருக்கிற மாதிரி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்று பார்ப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு பார்ப்போமா? ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நம்மளோட இதில் பார்த்துருப்போம். ஓகேவா? சேல்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ சேல்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, 72,000 அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவுங்க, நம்மளுக்கு 17,000 ப்ளஸ் பர்ச்சேஸுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 19,000. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு பார்த்துருப்போம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்க, 50. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், 50. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 54,000 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா 54,000 மைனஸ் 17,000 ப்ளஸ் 19,000. இது ரெண்டும் ஆப்போசிட்டில் வரும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகுமா? 54,000 மைனஸ் 17,000 ப்ளஸ் 19,000 என்ன வருதுங்க, 56,000. அப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, 56,000. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டர்ன் ஓவர் ரேஷியோ 4 ஈக்குவல் டு 56,000 divided by average payable. Average payable equal to 56,000 divided by 4. என்ன வருதுங்க, 14,000 வருது. இப்போ ஆவரேஜ் பேயபிள் 14,000. ஆவரேஜ் பேயபிளோட மீனிங் என்னங்க, கிரெடிட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் 14,000. பில்ஸ் பேயபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. அப்போது கிரெடிட்டாஸ் ப்ளஸ் 1000 ஈக்குவல் டு 14,000. அப்போது கிரெடிட்டாஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 1000 பெண்ணுங்க 13. கிரெடிட்டாஸ் எவ்வளோங்க நம்மளுக்கு, 13,000 rupees. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு நூலை பிடிச்சிட்டு அப்படியே ரன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.